சின்ன திரையின் நவரச நாயகி என்று போற்றப்படும் பிரியதர்ஷினி நம் பக்கத்து வீட்டு பெண் போன்ற குடும்ப பாங்கான தோற்றத்தாலும் யாரையும் முகம் சுளிக்க வைக்காத நடை உடை பாவனையாலும் நம் அனைவரையும் கவர்ந்தவர் என்றே சொல்லலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பேராவூரணி எனும் ஊரை பூர்வீகமாக கொண்ட திரு நீலகண்டன் ஸ்ரீலதா தம்பதிகளுக்கு மூத்த மகளாக 1978 ஜூன் 4 சிங்கப்பூரில் பிறந்தார். இவருக்கு திவ்யதர்ஷினி என்கிற ஒரு தங்கையும் சுதர்சன் என்கிற ஒரு தம்பியும் உள்ளனர். இவரது தந்தை திரு நீலகண்டன் சிவில் இன்ஜினியராக பணியாற்றி வந்த நிலையில் தாயார் ஸ்ரீலதா குடும்பத்தை கவனித்து வந்தார். பிரியதர்ஷினிக்கு சிறு வயது முதலே இசையில் அதீத ஆர்வம் இருந்ததை அறிந்த அவரது பெற்றோர்கள் தங்கள் மகளுக்கு முறையாக சங்கீதம் கற்றுக் கொடுக்க தீர்மானித்தனர். பரதநாட்டிய கலையின் பிரபல நாட்டிய குருவான திரு மதுரை முரளிதரன் மற்றும் மணிமேகலை ஆகியோரிடம் 15 ஆண்டுகள் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டார். குச்சிப்புடி கலையை குரு கல்யாணி என்பவரிடமும் கதக் கலையை கிரி என்பவரிடமும் பல ஆண்டுகள் கற்றுக்கொண்டார். பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி என பல்வேறு கலைகளில் முறையாக பயிற்சி பெற்று அதில் வித்தகராக மாறியதால் அவரது குருவுடன் பல மேடைகளில் அந்த சின்ன வயதிலேயே நடனமாடி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். நடனம் ஆடுவதோடு மட்டுமல்லாமல் வீரத்தாய் வேலுநாச்சியார் என்ற நாடகத்தில் குயிலியாகவும், சிவகாமியின் சபதத்தில் வானமாதேவியாகவும், ராமாயணத்தில் கைகேகியாகவும் நடித்து அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார். மேடை நாடகங்களோடு நின்று விடாமல் தொலைக்காட்சியிலும் வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார். சன் டிவி அலுவலகத்திற்கு சென்று தனது பயோடேட்டாவை கொடுத்தார். சரி, தேவைப்படும் போது நாங்களே கூப்பிடுகிறோம், இப்போது சென்று வாருங்கள் என்று அவர்கள் சொல்ல, அந்த அலுவலகத்திலிருந்து வெளியேறும் சமயத்தில் அங்கிருந்த வரவேற்பாளர் ஒருவர், மேம், உங்க நல்ல நேரம், உள்ள ஒரு ஆடிஷன் நடக்குது, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க என்று சொல்ல, அந்த ஆடிஷனில் கலந்து கொண்ட பிரியதர்ஷினி தன்னிடம் இருந்த வித்தைகளை எல்லாம் மொத்தமாக காட்ட சன் டிவியில் தொகுப்பாளராக அந்த இடத்திலேயே தேர்வானார். சன் டிவியில் ஒளிபரப்பான மலரும் மொட்டும் என்ற சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கினார். தொலைக்காட்சியில் முதல் முறையாக செய்தி வாசிக்கும் போது நிஜமாகவே நிலநடுக்கம் ஏற்பட அவரது டேபிளில் இருந்த அனைத்தும் ஆடியுள்ளது. இவரே முதல் முறையாக ஒருவித பயத்துடன் நடுங்கிக் கொண்டு இருக்க, அதற்கேற்றாற்போல் அங்கு நிலநடுக்கமும் ஏற்பட்டதால் அதையே செய்தியாக பதற்றத்துடன் வாசித்து அதன் மூலம் பிரபலமான செய்தி வாசிப்பாளராகவும் மாறினார். பிரியதர்ஷினியின் திறமையை அறிந்த இயக்குனர் பாக்யராஜின் மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் 7 வயது சிறுமியாக இருந்த பிரியதர்ஷினியை அழைத்து தனது கணவரின் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகம் செய்து வைத்தார். 1984 வெளியான இயக்குனர் பாக்யராஜின் தாவணி கனவுகள் என்ற படத்தில் திரு பாக்யராஜின் 5 தங்கைகளில் கடைசி தங்கையாக சிறப்பாக நடித்து அனைவரது மனதிலும் இடம் பிடித்தார். அதன் பிறகு உயிரே உனக்காக, இதயத்தை திருடாதே, குற்றவாளிகள், நாகதேவதை போன்ற பல படங்களில் நடித்து தமிழகத்தின் மிகச்சிறந்த குழந்தை நட்சத்திரமாகவே மாறிப்போனார். தமிழகத்தின் பிரபலமான நடிகர்களான விஜய், அஜித் போன்ற பல பிரபலங்களை பேட்டி எடுத்தார். இசைஞானி இளையராஜாவை பேட்டி எடுக்கும் போது அவரிடம் குட்டு வாங்கினார். பைக்கை எடுத்துக்கொண்டு போய் மரத்தில் மோதினார். மாருதி 800 காரை வாங்கி அழகு பார்த்தார். காரில் தன் தங்கை டிடியுடன் சென்னையில் உள்ள எம்ஜிஎம்மை சுற்றி பார்க்க போகிறேன் என்று பிரியதர்ஷினி சொல்ல, அதற்கு அவரின் தந்தையோ நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த எம்ஜிஎம்மின் வாசல் வரை வந்து இருட்டுவதற்குள் இருவரும் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டு சென்றுள்ளார். அப்பா வீட்டிற்கு பேருந்தில் சென்றிருப்பார் என்று நினைத்த பிடியும் டிடியும் அன்று முழுவதும் கும்மாளம் அடித்துவிட்டு நேரத்தை பார்த்தபோது நேரம் 7 மணி ஆகியுள்ளது. அப்பா பேசப் போகிறார் என்று அவசரமாக கிளம்பி அந்த எம்ஜிஎம்மின் வாசலுக்கு வந்து பார்த்தால் அந்த எம்ஜிஎம்மின் வாசலிலேயே துண்டை விரித்து தன் செல்ல மகள்களுக்காக காத்து கிடந்துள்ளார் அவரது அப்பா. இதுதான் இருட்டுறதுக்குள்ள வர்ற லட்சணமா என்று அதட்டிய அவர், சரி காரில் ஏறுங்கள் என்று கூறியுள்ளார். அந்த அளவுக்கு தனது மகள்களின் மேல் அன்பு வைத்திருந்தார் திரு நீலகண்டன். கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகவிருக்கும் மானாட மயிலாட என்ற நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக சிறப்பு உடை ஒன்றை தைக்க டைலர் ஒருவரிடம் கொடுத்தபோது அந்த டைலரோ சரியாக தைக்காமல் உடை மிகவும் லூசாக இருந்துள்ளது. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு என்று அழுது கொண்டிருந்த பிரியதர்ஷினியை பார்த்த அவரின் அப்பா, என்னிடம் அந்த உடையை கொடு,
நீ போய் நன்றாக தூங்கு என்று சொல்லியிருக்கிறார். மறுநாள் காலை எழுந்து பார்த்தால் அந்த உடையெல்லாம் சரியாக இருந்துள்ளது. அன்று இரவு முழுவதும் கண் விழித்து அந்த உடையை சரி செய்துள்ளார் அவரின் அப்பா. இத்தனைக்கும் அவருக்கு தைக்கவே தெரியாதாம். 1998ஆம் ஆண்டு பொதிகை டிவியில் ஒளிபரப்பான விடுதுகள் என்கிற தொலைக்காட்சி தொடரில் முதலாக நடித்த இவர் அதன் பிறகு கோலங்கள், வசந்தம், கனவுகள் இலவசம், எத்தனை மனிதர்கள், அக்னி பரீட்சை, மைடியர் பூதம் போன்ற பல தொடர்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். சென்னையில் உள்ள அவர் லேடிஸ் மெட்ரிக் பள்ளியில் 12ஆம் வகுப்பை முடித்த இவர் அதன் பிறகு ராணிமேரி கல்லூரியில் தன் கல்லூரி படிப்பை தொடர்ந்தார். கல்லூரியில் படித்து வந்த சமயத்தில் இவரது தந்தை திரு நீலகண்டனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போக ஆரம்பித்தது. உடல் நலம் மோசமாகிக் கொண்டே செல்வதை உணர்ந்த பிரியதர்சினியின் தந்தை குடும்பத்தின் மூத்த பெண்ணான பிரியதர்சினியை தன் அருகில் அழைத்து, நம் குடும்பத்தில் நீதான் மூத்த பெண், நான் இறந்த பிறகு நம் குடும்பத்தை நீதான் கட்டி காக்க வேண்டும், சத்தியம் செய் என்று சத்தியம் வாங்கியதோடு எந்த தருணத்திலும் எக்காரணம் கொண்டும் புகை பிடிக்கவோ மது அருந்தவோ கூடாது என்றும், எதற்காகவும் யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது என்றும், கிரெடிட் கார்டு பயன்படுத்த வேண்டாம், அது நம்முடைய பணம் அல்ல என்றும், ரம்மி என்கிற சீட்டுக்கட்டு விளையாடவே கூடாது என்றும் அறிவுரை கூறினார். அறிவுரை கூறிய அடுத்த சில நாட்களிலேயே பிடியின் தந்தை திரு நீலகண்டன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அப்பாவின் மறைவு இவர்களது குடும்பத்தை வெகுவாக பாதித்தது. தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றும் வகையில் வேலைக்கு சென்று மேலும் நன்றாக சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என ஆசைப்பட்டார். அப்பா சொன்னது போல் புகைப்பிடிக்கவோ மது அருந்தவோ கூடாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்தார். நண்பர்கள் குடித்தால் கூட அதை அருகிலிருந்து வேடிக்கை பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டார். எதற்கெடுத்தாலும் கிரெடிட் கார்டுகளை தேய்க்கும் இந்த காலத்தில் பிடிஓ அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இணையத்தில் பொருட்களை வாங்காமல் இவருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அருகிலுள்ள சில்லறை கடைகளிலேயே வாங்கி வருகிறார். தன் தந்தையின் மீது அளவு கடந்த பாசம் கொண்ட இவர் தனது பெயரோடு தன் தந்தையின் பெயரையும் சேர்த்து பிரியதர்சினி நீலகண்டன் என அனைத்து சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு வருகிறார். கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மானாட மயிலாட என்கிற நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல் பரிசை வென்றார். பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் என்கிற நடன நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறந்த நடன மங்கை என்ற பட்டத்தையும் வென்றார். கலைஞர் தொலைக்காட்சியில் நீண்ட காலம் பணியாற்றி வந்த நிலையில் அங்கு முதன்மை எடிட்டராக பணியாற்றும் திரு ரமணா கிஷோர் என்பவரை காதலிக்க ஆரம்பித்தார். இவர்களது நீண்ட கால காதல் திருமணம் வரை சென்றது. திரு ரமணா பிரியதர்சினி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தம்பதிகளுக்கு ரிஷி என்கிற ஒரு மகனும் உள்ளார். பிரியதர்சினியின் மகன் ரிஷி தற்போது தென்னாப்பிரிக்காவில் ஏவியேஷன் துறையில் பட்டப்படிப்பை படித்து வருகிறார். தர்சினி டான்ஸ் அகாடமி என்ற நடன பள்ளி ஒன்றை நடத்தி வரும் இவர் இந்தியன் சலங்கை என்ற இணைய வழி நடன பயிற்சியும் கொடுத்து வருகிறார். தற்போது எதிர்நீச்சல் தொடரில் இவர் பேசும் தொனி இவரது அப்பாவை ஒத்து இருப்பதாக இவரது தங்கை டிடி பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். சன் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி, ஜி டிவி போன்ற பல தொலைக்காட்சிகளில் 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ள இவர் மயிலாப்பூர் அகாடமி விருது, பிகைன்வுட்ஸ் விருது, சிறந்த நடனமங்கை விருது போன்ற பல விருதுகளையும் வென்றுள்ளார். பிரியதர்சினி தனது கடந்த காலம் பற்றி சொல்லும்போது, சின்ன வயசுலேயே ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன். பூர்ணிமா மேடம் தான் தாவணி கனவுகள் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க அழைச்சிட்டு போனாங்க. அப்போ எனக்கு 7 வயசு தான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங். படத்தில் எனக்கு 5 அக்காக்கள். அவங்களோட அரட்டை அடிச்சுட்டே இருப்பேன். சிவாஜி சார், பாக்யராஜ் சார் கூட நடிக்கிறோம் என்கிற ஃபீலிங் எதுவும் அப்போ தெரியல. எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததும், அடடா நாம் சிவாஜி சாரோடு நடிச்சிருக்கோமேனு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ராமநாராயணன் சாரின் 4 தெலுங்கு படங்களில் நடித்தேன். இப்படி 8வது படிக்கிற வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம்னு பண்ணிக்கிட்டே இருந்தேன். 6 வயசுலேருந்தே முறையாக டான்ஸ் கற்றுக்கிட்டதால டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக பல இடங்களுக்கு போனேன். அப்படி தான் தூர்தர்ஷனில் டான்ஸ் ஆடினேன். அங்கே கீதா என்கிற ப்ரொடியூசர், உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ ஆங்கரிங் பண்ணலாம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே மலரும் மொட்டும் என்கிற ஷோ பண்ணினேன். நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் என் தங்கச்சி டிடியையும் கூட்டிகிட்டு போவேன். ரொம்ப துருதுருப்போடு எல்லார்கிட்டையும் ஒட்டிப்பா. அப்படி தான் சன் டிவியின் குழந்தைகள் ப்ரோக்ராமில் அவளை நடிக்க கூப்பிட்டாங்க. அப்போது அவள் 5ஆம் வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. அதுதான் டிடியோட முதல் மீடியா என்ட்ரி. ரொம்ப ஆசைப்பட்டு தான் சின்னத்திரையை என் கரியராக தேர்ந்தெடுத்தேன். நீ ஏன் குழந்தையை விட்டுட்டு வேலைக்கு போகிற? உன்னோட ஆசை தான் உனக்கு ரொம்ப முக்கியம்னா
குழந்தையை யார் பார்த்துப்பான்னு பலரும் கேட்டு கஷ்டப்படுத்தினாங்க. என்கிட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் டான்ஸ் கற்றுக்கிறாங்க. அதில் சிலர் 50 வயதை கடந்தவங்க. இந்த வயசில் உனக்கு டான்ஸ் தேவையான்னு என்னையும் கூட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்படி கேட்குறவங்களோட மனப்பிரச்சனை. ஒரு முறை இசைஞானி இளையராஜாவின் பேட்டிக்காக இரவு முழுக்க யோசித்து கேள்விகளை தயார் பண்ணிட்டு போனேன். ஆனால் பேட்டியில் அவர்கிட்ட மொக்க வாங்கிட்டேன். இப்படி அவமானமாகிடுச்சேன்னு அழுதேன். அப்புறம் சண்டையில் கிழியாத சட்டையான்னு நினச்சி எனக்கு நானே சமாதானம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நல்லா தெரிஞ்சவராக இருந்தாலும் கூட நானாக போய் யாருக்கிட்டையும் சகஜமாக பேச மாட்டேன். நிறைய மேடைகளை பார்த்துருந்தாலும் இப்போ வரைக்கும் மேடைனா எனக்கு பயம்தான். மானாட மயிலாட நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருந்தப்ப பல எபிசோடுகளில் பெஸ்ட்டு டான்ஸராக தேர்வான. அந்த ஒவ்வொரு வெற்றியையும் குறிக்கிற வகையில் காது குத்தி புது புது கம்மல் மாட்டிக்கிட்டேன். தலா 6 கம்மல் வீதம் 2 காதலையும் மொத்தமாக 12 கம்மல் குத்தியிருக்கேன். 40 வயசில் மூக்கு குத்திக்க ஆசைப்பட்டேன். இந்த வயசில் மூக்குத்தியா, உன் முகத்துக்கு செட்டே ஆகாதுன்னு பல கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் என் உடல் என் விருப்பம்னு மூக்கு குத்திக்கிட்டேன். நான் டிடிக்கு அக்கா தான் என்றாலும் இதுவரை எந்த சந்தர்ப்பத்திலையும் அவளுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டதில்லை. நான் தான் எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா அவளை கேட்பேன். டிடியை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு அக்காவா அவளை நினச்சி நான் எப்போதும் பெருமைப்படுறேன். அவளோட வளர்ச்சியை பார்த்து எனக்கு சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்கள தான் நான் அதிகம் கவனிப்பேன். எழுத்துன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்கிறார். சின்ன திரையில் அனைவருக்கும் பிடித்த முகமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வரும் இவர் மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.